ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க மோட்டிவேட்டா பேசாட்டி கூட பரவால்ல. நீங்க எதிர்ப்பா எதுவும் சொல்லாதீங்க சரியா? ஒரு அக்கா வந்து இப்ப தான் லைவ் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல வந்து அந்த அக்கா வந்து அந்த ஸ்க்ரீன்ல வந்து WhatsApp நம்பர் குடுத்து, பெய்டு சர்வீஸ் YouTubeல என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து அதுல நானும் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல ஒரு ஐடில அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் கூட இல்ல. அவங்க வந்து சொல்றாங்க, "நீனே படிக்காத தற்குறி, நீ சொல்லி தரியா சொல்லி" அப்படின்னு ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்திருந்து. அத நான் வந்து ஒழுங்கா கவனிக்கல. அதுக்கப்புறம் 2 மெசேஜுக்கு கீழ வருது, "உன்கிட்ட கேட்கிற எல்லாருமே படிச்ச முட்டாள்" அப்படின்னு. அதிலேயே மொத்தம் 4 பேர் தான் இருந்தாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க 2, அந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணது 1, நான் 1 இருந்தேன். அப்போ அவங்க வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட் வந்திருந்ததுல, அது வந்து இந்த 4 பேர சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. நான் அப்பவே கேட்டிருப்பேன். ஆனா அந்த அக்கா வந்து லைவ கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க பாப்பா முழிச்சிருச்சுன்னு சொல்லி கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த அக்கா கூட அந்த மெசேஜ வந்து ரீட் பண்ணல. அவங்க வந்து இந்த மாதிரி 1000 நெகட்டிவ் கமெண்ட் பார்த்துருப்பாங்க சரியா? நீங்க யாரும் இப்படி வந்து நெகட்டிவா கமெண்ட் சொல்லாதீங்க. அது வந்து ரொம்ப ஒரு சீப்பான விஷயம் மாதிரி இருக்கு. அவங்க வந்து ஒண்ணும் இல்லாமயா அப்படி பண்றாங்க? அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி YouTubeல 4 வருஷமா நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஒரு நம்பர் குடுத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க சோசியல் மீடியால அப்படின்னா, அவங்க வந்து எவ்வளோவுக்கு யோசிச்சு பண்ணியிருப்பாங்க. நீங்க ஈஸியா வந்து நீங்கலாம் தற்குறி அந்த மாதிரி சொல்றீங்க. அப்படி யாரும் சொல்லாதீங்க சரியா? பாய்.